முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணான்னா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டிருக்க. எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. நான் நாளைக்கு போகும்போது உங்க வந்து 2 பேரை கூட்டிட்டு போயிருவேன் என் கூட. நீங்க தான் செலக்ட் பண்ணி அந்த 2 பேர் என் கூட அனுப்பணும். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. அப்புறம் உங்களால செலக்ட் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னா நைட்டு நம்ம லைட் ஆஃப் அப்புறம் தூங்குவோம்ல, நைட் டு நைட் நான் 2 பேரை கூட்டிட்டு போயிருவேன். இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றாரு கேப்போம். இவர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. மிச்சர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டாரு. இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கா. இந்த வீட்ல கிரிட்டிசிசம் க்ரீ அப்படின்னு கூட ஏத்துக்காத ஒரே நபர் இல்ல. நான் அவ்வளவு கேவலமான பிறவி கிடையாது. விக்ரம் இருக்குல்ல, அந்த நேம் சூட்ஸ் ஃபார் யூ. விஷ கிருமினா அது என்னோட விக்ரம் அண்ணா தான். உன் பேரை நார வச்சுட்டால. இரு நான் அவளை வச்சுக்கிறேன். நீதான் மேடம் மினிக்க. ஏய் மேடம் மினிக்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கனே சூப்பர் கிரிஞ்ச். இந்த மாதிரி கிரிஞ்ச் நான் மாத்த தரலாங்க. வயசுக்கு பார்த்தா ரொம்ப டிஃபரெண்ட். நான் தருதல மாதிரி சுத்திட்டு இருந்தேன். நான் எந்த பேச்சும் கேட்க மாட்டேன். தருதல மாதிரி இல்ல, தருதல தான். ஹலோ ஜெலிடெக்ஸ் மக்களே, நேரத்துல எபிசோட பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இவங்களை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட்டும் பெறப்பட முடியாது. ஸோ நம்மளே உள்ள இறங்கி எதையாவது பேசி ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸே உள்ள இறங்கி பேசிக்கிட்டே இருக்காரு. நேரத்துல எபிசோட பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட கண்டென்ட் தான், அதாவது பிக் பாஸ் பேசுறதுதான் காமெடியா இருக்குது. தவிர இவங்களா எதுவும் பேச மாட்டாங்க, எதுவும் கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. பாவம்பா அவரு சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சரி வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அதை வரிசையா ஒன் பை ஒன்னா பாத்துருவோமா? ஸ்டார்டிங்கே வந்து வேக்கப் சாங் வந்து காசு மேல காசு வந்து அப்படின்னு பாட்டு போட்டோன்னே விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் வந்து பணப்பட்டி டாஸ்க், நம்ம பணப்பட்டி தூக்கிடலாமா அப்படின்னு அப்பவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ரெண்டும் காலங்காலத்துல உட்காந்து இவர் தான் டைட்டில் ஆவாங்க அப்படின்னு மக்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்களா என்னன்னு தெரியல. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது விக்ரமும் அரோராவும் சேர்ந்துக்கிட்டு சபரி தான் டைட்டில் ஆவாங்களோ அப்படின்னு டவுட்டா பேசிக்கிறாங்களாமா நமக்கு தெரியாம. இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. உங்களுக்குலாம் ஒரே டவுட் வந்திருக்கும், ஏன் எதுக்கு? அது எதுக்குன்னு சொல்றேன்னா, இங்கதான் வந்து சாண்ட்ரா பீஸ், அதாவது அவங்க மயக்கமாக இருந்தாங்க, என்னதான் ஜெயிக்க வேண்டியதா இருந்தாலும் சபரி பீஸ் இறங்கி உங்களை காப்பாத்திச்சாங்களே, ஸோ அவங்க தான் டைட்டில் என்ன, அவர் நல்லவர் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து திவ்யாவுக்கு ஒரு அடி கொடுக்குற மாதிரி அவங்க வந்து ஃபேக்கா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து விக்ரம் பீஸ் பேசிட்டு எனக்கு 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு, இவங்க தான் ரைடில் அடிப்பாங்க, ஒன்னு சபரி இன்னொன்னு அப்படின்னு சொல்றதுக்குள்ளே இந்த அரோரா பீஸ் உள்ள போது பேச ஆரம்பிச்சோன்னே வாய் ஜூம் பண்ணி பார்த்தோம் தான் தெரிஞ்சு சொல்றது வந்து சாண்ட்ராவான். யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சரி இவங்க கண்ணன் கொடுக்குற மாதிரி இல்ல, நம்ம இறங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல, இந்த வினோத் பீஸுக்கு தெரியும் இந்த பேனாவை ஒளிச்சு வைக்க கூடாது, மறைச்சு எழுதக்கூடாதுன்னு. ஆனா கேமரா முன்னாடியே மறைச்சு எழுதிட்டு இருக்கு. ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற, உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. இதை பார்த்த பிக் பாஸ் வந்து விக்ரம் சபரி இங்க வெளியே யாருக்கும் தெரியாம இந்த வினோத் பீஸ் மறைச்சு வச்சு எழுதுறன்னு பேர்ல கேமரா முன்னாடி எழுதிட்டு இருக்கு. சோ நீங்களும் தெரியாம போயிட்டு அங்க இருக்க பேனா எடுத்து வந்து ஷோரூம்ல வைங்கப்பா அப்படின்னு கலாய்க்கிறாராமா. இதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் போறாங்க, போயிட்டு தெரியாம சொல்லிட்டு அங்க இருக்க பேனாவையும் பேப்பரும் எடுத்து வந்து ஷோரூம்ல வைப்பாங்கன்னு பார்த்தா இதுக்கு தான் பிக் பாஸ் வந்து இப்படி சொன்னாரு. சோ நீங்க பேனாச்சும் எழுதிட்டீங்களாமா, தந்துருங்க நான் போய் ஷோரூம்ல வச்சதுன்னு சொல்றாங்க. ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு வரட்டும். இதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் இவங்களுக்கு வச்சு ஏதாவது மேய்க்கணும்ல, ஸோ அதனால உள்ள வாங்க, அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன், கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள வாங்க, அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எதுக்கு ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்ணோம்? யோ மொக்க, ஆபீஸ் ரூம்ல தான் மேட்டரே இருக்கு. அது எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா உள்ள கூப்பிட்டு நீங்க யாரை இந்த வாரம் சேவ் பண்ண போறீங்க, ஏன்னா இந்த வாரம் நாமினேட் பண்ண முடியல 14வது வாரம்னால, ஸோ யாரை சேவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டு ஒரு ஆளை சொல்லி காரணத்தோடையும் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மிளகாவை சாப்பிடணுமா, எத்தனை பேர்த்த சொல்றீங்களோ அத்தனை மிளகாய் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து வினோத் வந்தாரு. வினோத் வந்துட்டு நான் சபரி சேவ் பண்ண போறேன், அவர் வந்து ஜெயிக்க வேண்டியது இருந்தாலும் சாண்ட்ராக்காண்டி இறங்கி வந்தார்ல, ஸோ அவர் நல்ல மனசுக்காண்டி அவர் தான் டைட்டில் ஆகணும், சோ அதனால அவருக்கு இந்த பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிளகாய் சாப்பிட்டாரு. வேணாம்ப்பா சொன்னா போட்டுட்டாரு, வாயில போட்டுட்டாரு. இதை பத்தி பிக் பாஸ் வந்து வேற யாரையாவது சேவ் பண்ண போறீங்களா, ஒரு மிளகாவை சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறதுக்கு இல்ல நான் யாரையும் சேவ் பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. வெளியே வந்துட்டு கேஷுவலா வரப்பையும் தெரியக்கூடாது, அதே டைம்ல மக்கத்தவங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல பிக் பாஸ். ஸோ கேஷுவலா வராங்களாமா.
தித்திக்குதே. என்ன பாச்சு? நத்திங். உள்ள ஒரு கிங்காங் ட்ரெய்லரே ஓடிச்சேப்பா. ஸோ இப்படியே வந்து ஓவராலே கூப்பிட்டு ஓவராலையும் சாப்பிட சொல்லிட்டு எல்லாரும் சேவ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வினோத்தை தவிர மீதி எல்லாருமே 2 மிளகாய் சாப்பிட்டு 2 வாரத்தை சேவ் பண்ணாங்க. அது கடைசியில வந்து யாரையுமே சேவ் பண்ணல. ஸோ அதனால எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு, ஆனா இவங்கலாம் சாப்பிட்டுட்டு அந்த மிளகாய் சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதுதான் இருக்கலே ஃபன்னா இருந்துச்சு. அதை நீங்க மொத்தமா ஒரு கொலாஜா பாக்குறீங்களா? கடுசா இருக்கு. சிவாஜி. ஆனா உண்மையிலே சொல்ல போனா இவரு கூட, அதாவது வினோத்து கூட ஒரு மிளகாய் சாப்பிட்டுட்டு கேஷுவலா வந்துட்டாரு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து வாய் கழிட்டு இருக்காரு. ஆனா திவ்யா வந்து 2 மிளகாய் சாப்பிட்டுட்டு வாமிட் எடுக்காது குறையா உட்காந்து வாஷ் பேஷன்ல உட்காந்து துப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா ஃபர்ஸ்ட் வெளியே வந்தாங்கல்ல, வெளியே வரும்போது சிரிப்பி அடக்க முடியல, அதே டைம்ல உரப்பாவும் இருக்கு. அதோட சேர்ந்து வினோத்து சிரிக்கிறாரா, என்ன பண்ணனே தெரியாம ரியாக்ஷன் பாருங்களேன். ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. இதுல இன்னொரு பீஸ் வந்து, அதாவது இந்த அரோரா பீஸ் பாத்தீங்களா, எல்லாரும் வெளியே வந்து வாமிட் எடுத்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சமாளிச்சாங்க. ஆனா இந்த பீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வாமிட் எடுத்து அங்கேயே உருண்டு இதை குடிக்கார மாதிரி உருள ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து நான் யாரெல்லாம் சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அரோரா அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே எடுத்தனால லாஸ்ட் வீக் போறாங்க ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ். ஸோ அவங்க சேவ். சரி, அடுத்து யாரை சேவ் பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா 14 இப்பமா உங்களுக்கு என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுமோ? யாருக்கும் கிடையாது, எல்லாரும் நாமினேஷன் ஆகிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யோ, இது நீ முன்னாடி செஞ்சா நாங்க வந்து ஒரு மிளகாயோட ஷார்ட் இருப்பலையா அப்படின்னு எல்லாரும் கதறிட்டு இருக்கிறாங்க. கொத்தல்லிடா, எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? இதுக்கப்புறம் வந்து புதுசா ஒரு வரவு வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல, இதே பீஸ் தான், அதாவது பழைய பீஸ் தான். வியனா பீஸ் உள்ள வந்துச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அது, அதாவது வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்து இருந்திருக்கல, இனிமையாவது திருந்தும் அப்படின்னு பார்த்தா வந்த உடனே அவரோட ஆக்டிவ் காட்டை இப்படிதான் எங்களுக்கு டாஸ்கே கொடுத்துருக்காங்க பிக் பாஸ், நான் அந்த டாஸ்கா பண்ண போறேன் அப்படின்னு பேசுது. அது என்ன பேசுனாங்கன்னா, நீங்களா வந்து சூஸ் பண்ணி இங்க யார் மிச்சம் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு 2 வார்த்தை சூஸ் பண்ணி சொல்லணுமா. ஸோ அவங்கள கூட்டு நான் வெளியே போவேன், அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நானே ஒரு 2 வார்த்தை சூஸ் பண்ணி வெளியே கூட்டு போயிடுவேன் அப்படின்னு இந்த பீஸ் பேசுதான். இதெல்லாம் பார்த்த ஹவுஸ்மேட் நிரந்தரமா நினைச்சிருப்பாங்க, அழகா சிச்ச மூஞ்சா குழந்தையாட்டம் குழகுது மூஞ்சி அச்சு குழப்பிட போறேன். இதை பார்த்த விக்ரம் வந்து என்ன நினைச்சாரோ தெரியல, நான் பணப்பட்டி எடுத்துட்டு தான் போகணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ வீணாவே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வீணாவே நான் வந்து குடும்பப்படுத்திருக்கேன். அதை விட திவ்யாவை நான் ரொம்ப குடும்பப்படுத்திருக்கேன். ஸோ என்னால் இனிமேல் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ வீணா நான் வந்துடுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஏன்னா திவ்யாவை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ராடு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார்ல. ஸோ அதை விஜய் சேதுசாரும் வந்து பாயிண்ட் பண்ணி பேசினோடனே, நான் ஏதோ தப்பான ட்ராக்ல போறேன், ஸோ என்னால் வந்து இங்கே இருக்க முடியாது, எனக்கு இது செட் ஆகாது, இனிமேல் நான் இங்கே இருக்கிறது செட் ஆகாது, வெளியே போனாதான் நான் ஏதாவது 4 வீடியோ போட்டால் நான் சமாளிச்சுக்குவேன், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வீட்டை விட்டு போறேன். காமெடி பண்ணாதடா, வீட்டை விட்டு போற மூஞ்சிய பாரு. இதை ஃபீல் பண்ணி இவ்வளோ பேசிட்டு, ஸோ நான் தான் கிளம்ப போறேன், என்னதான் வந்து நான் கிளம்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அதாவது பேசி முடிச்சு உட்கார போறாரு. இதை பார்த்த வீணா வந்து அப்ப இன்னொரு பேரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த விக்ரமுக்கு அவ்வளவு காண்டா இருக்கும். ஏன்டி நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், அதை கூட மதிக்காம இப்படி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அப்பதான் ஒண்ணு நமக்கு தெரியுது, இந்த வீணா பீஸ் வந்து விக்ரம் அடிக்காம நான் இன்னைக்கு போக மாட்டோண்டோ அப்படின்னு வெறி கொண்டு வந்திருக்கான்னு. அப்படியே கொடையுதா. இதுக்கப்புறம் திவ்யா வந்து, நீங்க என்ன அந்த வார்த்தை சொல்லி கொட்டதுனால மட்டும்தான் எனக்கு அஃபண்ட் ஆச்சு, தவிர அந்த வார்த்தை வேற யார் சொல்லியிருந்தாலும் எனக்கு கவலைப்பட்டுக்க மாட்டேன், ஸோ நீங்க நல்லவங்க அப்படின்னு விக்ரமுக்கு ஒரு ஆதரவு சொல்லிட்டு, நீ 2 வார்த்தை சூஸ் பண்ண சொன்னால என்னால அது சூஸ் பண்ண முடியாது, ஸோ நீயே வந்து யாரையாவது சூஸ் பண்ணி கூட்டு போவியானா அப்படின்னு சொல்றாங்க திவ்யா. சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். வாயால எப்படி சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து வியனா வந்து இவங்களுக்கு நம்பின பிரயோஜனம் கிடையாது, நானே குளத்துல இறங்கி, அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு பேராகிராஃப் மட்டும் பேசி போறேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாங்க. வந்துட்டு எனக்கு இந்த வீட்டில் 2 பேர் தான் பிடிச்சதுங்க, ஒன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு விக்ரம் அண்ணா. ஆனா நான் அவங்கள அப்படி நம்பினேன் அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சுட்டு இந்த பீஸ் விக்ரம் அடிக்கிறதுக்கும் விக்ரம் நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றதுக்குன்னு வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இதை பார்த்த சாண்ட்ரா வந்து, இங்கே இதை பேசக்கூடாது, நீ தனியா கூட்டு போய் பேசி, இல்ல வெளியே வச்சு பேசிக்கோ அப்படின்னு நிப்பாட்ட பாக்குறாங்க. ஆனா வீணா வந்து இதுக்கப்புறம் வந்து வீணா வந்து எப்படியும் பேசிதான் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆனா வீணா பீஸ் வந்து இந்த விக்ரமுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்கு. ஸோ சைலண்டா இருந்து காயை மூவ் பண்றாரு. ஸோ
அவர் வந்து ஒரு விஷப்பூச்சி விஷக்கிருமி அப்படின்னு இந்த பிசி பேசுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லா விக்ரமோட பேச்சை பேர்த்து விக்ரம் அடிக்கணும்னு வந்திருக்கு. என்ன வாழ விடுன்னு. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? இந்த ஒரு வாரம் என்னை விட்டு பாருன்னு. இந்த வார கடைசியில் நான் சம்பாரிச்சதுல பாதி உனக்கு தரேன். ஆனா இந்த பீஸ் விக்ரம் மட்டும் தான் அடிக்க வந்திருக்குன்னு எப்படி திரும்ப கண்டுபிடிச்ச? விக்ரமை தாண்டி மத்த எல்லாத்துக்கும் நீ நல்லவனு, நீ ஏதோ பண்ற, நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ற அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் பாசிட்டிவா சொல்லிட்டு, ஆனா எல்லாத்தையும் பேக்கேஜ் கொண்டு விக்ரம தான் நீ அடிக்க போற, ஏன் தான் நீ தானே என் டார்கெட்டு அப்படின்னு விக்ரம போட்டு பொலந்துட்டாங்க. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இதுக்கப்புறம் வந்து வீணை வந்து யாரையா சொல்லுங்கப்பா 2 பேர்த்த சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே சூஸ் பண்ணல. ஆனா இவங்க வந்து நான் நைட்டா கூட்டு போயிருவேன் 2 பேர்த்த அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து ரொம்ப சோகமா இருந்தாரா. இதை பார்த்த வினோத் வந்து இங்க யார் தான் தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணிக்க, நான் தப்பு பண்ணிக்க, ஏன் இந்த அரோரா பீஸ் கூட தப்பு பண்ணிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அவ ஏதோ வந்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷேட்ல வந்து சொல்லிட்டு போறா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ நல்லவன் தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காரு. ஆனாலும் விக்ரம் பீஸ் நான் போறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சரி மண்ட காய்துரா சாமி. இதுக்கப்புறம் வந்து வீணா வந்து ஏதாவது நம்ம வந்து விக்ரம் போட்டு அடிக்கணும்ல. ஸோ திவ்யா கிட்ட போயிட்டு, அதாவது திவ்யா தானே விக்ரமோட எதிரி, ஸோ திவ்யா கிட்ட போயிட்டு இந்த விக்ரம் பேசுவது விஷக்கிருமி, இந்த வீட்டுல இருக்கிற விஷக்கிருமி, அது மட்டும் இல்லாம இந்த கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கிறாதுல கிரிய கூட ஏத்துக்கிறாத ஒரே நபர் இந்த வீட்டுக்குள்ள விக்ரம் தான் அப்படின்னு விக்ரம போட்டு பழக்கிறாரு. இதை பார்த்த திவ்யா வந்து உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பன்னாடை கதை, நீ ஒரு பரதேசி, உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன். ஆனா இதெல்லாம் கேட்டாருன்னு வச்சுங்களேன், விக்ரம் வந்து விக்ரம் கொஞ்சம் ஓகேவான ஆளு தான், அதாவது அவரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு இல்ல. ஆனா இந்த பீஸ் ஏதோ வந்து மதர் தெரேசா மாதிரி நான் நல்லவ, விக்ரம் தான் கெட்டவ, சோ நான் அவனை போட்டு அடிக்க போறேன் அப்படின்னு உட்கார்ந்து விக்ரமோட கெட்ட சீடை ஃபுல்லா காட்டிட்டு இருக்காரு. அப்ப நீங்க ஒழுக்கமாக்க. இதுக்கப்புறம் விக்ரம் கிட்டேயே போயிட்டு அந்த விஷயத்த ஹெட்ரன்ஸ் பண்றேன்னு பேர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா வந்து உன்னோட ஷேடுல விளாடாம இருந்தானா, அதாவது உன்னோட ஷேடுல விளாடாம இருந்தானா சுபிக்ஷா வந்து டைட்டில் வின்னரா கூட ஆயிருப்பா அப்படின்னு இந்த பீஸ் பேசுது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. மொத்தத்துல வீரா பேசி என்ன நினைச்சு வந்துச்சோ விக்ரம போட்டு பொழக்கணும் தான். ஸோ பொழக்காம விட மாட்டேன் அப்படின்னு டாப் டு பாட்டம் பொழந்து எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து நான் பண்ண தப்புதாமா, ஸோ சாரி அப்படின்னு அவர் வார்த்தை தெரிவிச்சார். இதை பார்த்த வீணா வந்து சக்சஸ், இதுக்காண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு நடந்து போறாங்க. ஆனா வீணா நினைச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து சாதிச்சுட்டேன், என்னோட பக்கத்தை கிளியர் பண்ணிட்டேன், விக்ரம் யாருன்னு தெரிஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே வந்து நீங்க தான் இருக்கலே அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டீங்க வீணா. சோலி முடிச்சு. இதுக்கப்புறம் வந்து பணப்பட்டி டாஸ்க். ஆனா பணப்பட்டி எப்பயுமே வந்து சும்மா தான் வைப்பாங்க, அது டாஸ்கா இருக்காது. பட் இதுல வந்து டாஸ்கா வைக்க போறாங்க. அது என்ன டாஸ்க்னா, பணத்தை எடுத்துட்டு போறவங்க யாராலும் எடுத்துட்டு போகலாம், பட் பணத்தை சேர்க்கணும்ல, அதுக்கு ஒரு டாஸ்க் வைப்போம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று. அது என்ன டாஸ்க்னா, அதாவது இன்னைக்குள்ள என்ன டாஸ்க்னா, கார் இருக்கும், அந்த கார்ல எங்கனாலும் காசு இருக்கும். ஸோ அந்த காசை ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் போகணும், அடுத்த 2 ஆள் போகணும், அடுத்த மொத்தமா போகணும். ஸோ கலெக்ட் பண்ண மணி தான் அந்த பாக்ஸ்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்க. ஸோ பஸ்ஸர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வினோத் போய் எல்லாத்தையும் தேடினாரு, கொஞ்சம் ஓரளவு எடுத்துருந்தாரு. அடுத்த 2 பேரும் போனாங்க, அப்பவும் கொஞ்சம் எடுத்துருந்தாங்க. அடுத்த எல்லாரும் போய் தேடுறாங்க, உள்ள போய் தேடுறாங்க, காரை கவுத்தி போடுற அளவுக்கு அடியிலாம் பூந்து தேடுறாங்க. ஆனா மண்டை மேல இருக்கிற கொண்டையை தேடுற மாதிரி மேல இருக்கிறத மறந்துட்டாங்க. ஏன்னா காருக்கு மேலதான் எல்லா காசும் வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்த விக்ரம் வந்து எப்படியாவது நம்ம ஓரளவு சேர்ந்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு பாருன்னு பார்த்தா இருக்கிற காசு 1 லட்சமோ 2 லட்சமோ எது வந்தாலும் எடுத்து போயிடலாம் அப்படின்னு விரைவி கொண்டு இருக்காரு. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். இதுக்கப்புறம் இந்த வீணாவுக்கு 2 சூட் கேஸ் வந்துச்சு. இதை பார்த்த ஹவுஸ்மெண்ட்ஸே தெரிஞ்சிச்சு, இவங்க வந்து சும்மா பேருக்கு சொல்லிட்டு போகுது, யாரையும் கூட்டு போக முடியாது, அது பிக் பாஸ் நினைச்சா மட்டும் தான் கூட்டு போக முடியும் அப்படின்னு எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த வீணா பேசு, நான் யாரையும் கூட்டு போக போறேன், அந்த 2 சூட் கேஸ்ல ஏதோ இருக்கு, பாம் இருக்கு அப்படின்னு இந்த பீஸ் பேசுது. ஆனா எல்லாரும் ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க, எப்ப போறானுங்க? சரி ஓகே, நேற்று எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீணா பேசி விக்ரம் போட்டு அடிச்சது கரெக்டா இல்ல அந்த வீணா பேசே வந்து தப்பா அப்படின்னு என்ன தோணுதோ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் யாரு பணப்பெட்டி எடுப்பான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, அதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. சரி ஓகே, நான் நாளைக்கு நல்ல வீடியோல வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பை.